نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول فإنه يسلكه من بين يديه ومن خلفه رصدا صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لو كنتم تعلمون ما أعلم ليضحكتم قليلا وبكيتم كثيرا أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சபைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 25வது நாள் தராவியுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். 29 ஜுஸுகள் இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய ரமதானை சரியான முறையில் கழிப்பதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக. இந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது இந்த ரமதானை அல்லாஹ் தஆலா நமக்கு எதற்காக வேண்டி தந்தானோ அந்த நோக்கத்தை நாம் பரிபூர்ணமான முறையில் அடைந்து கொள்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஞானத்தை பற்றி ஒரு இடத்தில் சொல்லுகிறான். அதற்கடுத்ததாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானம் என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நாம் ஆரம்பத்தில் ஓதியது போல் ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் தஆலா மறைவான விஷயங்களை மிகவும் அறிந்தவராக இருக்கிறான். ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. அந்த மறைவான விஷயங்களை யாருக்காகவும் வெளிப்படுத்துவதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதோடு முடிக்கவில்லை. அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இல்லா மன் இர்தலா மிர் ரசூலின். அவனுடைய ரசூல்மார்களில் யாரை அவன் பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டான். சில ரகசியங்கள், மறைவான விஷயங்கள் இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மறைவான விஷயங்களை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்னவென்றால், அல்லாஹ் தஆலாவுடைய இல்மிலிருந்து, அல்லாஹ்வுடைய இல்ம் உதாரணத்திற்கு ஒரு கடல் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு துளி, ஒரு சொட்டு தண்ணீர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்ம். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்ம் ஒரு கடல் என்று சொன்னால் அதில் ஒரு சொட்டு தான் இந்த அகிலத்தார்களுடைய இல்ம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் கூட. ஆனால் சில விஷயங்களை பேசும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்தன்மைகளை பேசும் பொழுது அதில் குறைபடுத்தக்கூடிய சில வாதங்களை, சில அகீதாக்களை கொண்டவர்களை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்களை சொல்லக்கூடிய, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை, அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கலன்றார். எந்த அளவுக்கு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இந்த விஷயத்தை. நம்ம மட்டும் இல்லை, அவங்க ஆணித்தரமாக பதிவு செய்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. நவுதுபில்லாஹ். இந்த விஷயங்களை அவர்கள் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? இது யாருடைய சொல்? நம்ம ஆரம்பத்தில் இது யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்த்து பார்த்துன்னு சொன்னால், முனாஃபிகீன்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தபூக் போர் முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகை காணாமல் போய்விடுகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒட்டகத்தை தேடுங்கன்னு சொல்லி. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு காற்று, துர்நாற்ற காற்று வீசுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த இடத்துல நிற்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு நாற்று வீசுது. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், இது என்ன காற்று, இது எதனால் இந்த நாற்றம் வீசுகிறது என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவில் ஒரு முனாஃபிக் மௌத்தா இருக்கிறான். அந்த முனாஃபிக்குடைய மௌத்தினால் இந்த காற்று வீசுது. அந்த முனாஃபிக்குடைய கல்விலிருந்து வரக்கூடிய காற்று இது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்கிருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முனாஃபிக்குகள், குறிப்பாக ரிஃபாஅத் பின் ஜியாத் அல்லது ரிஃபாஅத் பின் யஸீத் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காங்க. அவன் சொன்னா என்னது, அவங்க ஒட்டகம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னா, கைஃப ஸஅம்தும் அன்னஹு யஅலமுல் கைப, நீங்க எப்படி உங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் நம்புறீங்க? இவங்களுக்கு இவங்க ஒட்டகம் எங்க இருக்குன்னே தெரியல, இதுல மதீனால நடக்கிற விஷயத்தை வர சொல்றாங்களா இவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன? இவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் எப்படி நம்புறீங்கன்னு கேட்டது யார்? ஃபர்ஸ்ட் முனாஃபிக். அப்போ அந்த இடத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்தியை சொல்றாங்க, இப்படி ஒரு முனாஃபிக் பேசுறான், நீங்க ஒட்டகம் இருக்கிற இடத்த சொல்லுங்கன்ட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த யஹூதியுடைய ஒரு மடை அடிவார பகுதியில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் இந்த இடத்துல அந்த யஹூதி இந்த ஒட்டகத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். அதுவும் இந்த மரத்து பக்கத்தில் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். போய் சஹாபாக்கள் பார்க்குறாங்க, அதே மாதிரி மரத்தில் கட்டி இருக்குது. அதை அவுத்துட்டு வந்தாங்க சஹாபாக்கள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்த போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், முனாஃபிக்குகளுடைய அகீதா என்ன அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்கள், யார் கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா செய்த ஏற்பாடு. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லும் பொழுது, குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஒரு ஆன்மா எங்க மௌத்தாகும், எந்த பூமியில மௌத்தாகும், எப்படி மௌத்தாகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இந்த வார்த்தை வருது. ஆனால் அந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய தன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். உதாரணத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாவார்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுல். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், உஹது மலையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சித்திக் நாயகமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. அந்த மலை ரசூலுடைய பாதம் பட்டவுடன் அந்த சந்தோஷத்தில் குலுங்குகிறது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், குலுங்குது அந்த சந்தோஷத்துல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உஹத், உஹதே உஸ்குத், நீ அமைதியா இரு. உன் மேலே யார் இருக்கிறாங்க? ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகள். ஒரு நபி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. 2 ஷஹீதுமார்கள் யாரு? உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு. இதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஷஹீதாவேன் என்பது என்னுடைய ரசூலுடைய கவுல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நான் ஷஹீதா தான் ஆக போறேன். ஷஹீதுனா எங்க வரும்? ஷஹாதத். நமக்கு போருக்கு வெளியே போய் அந்த இடத்துல ஷஹாதத் வரும். ஆனால் உமர் ரலியல்லாஹு கேட்ட துஆ என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஷஹாதத்துடைய மௌத் தான் சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஒரு துஆ கேட்டேன் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நான் ஷஹீதானும், ஆனால் மதீனால ஷஹீதானும். மதீனாவில் போர் நடக்குமா? இல்லை, வெளியே ஊருக்கு வெளியே தான் போரே பண்ணுவாங்க. மதீனாவுக்குள்ள ஷஹாதத்து வேணும்னு துஆ கேட்டாங்க. அதே போன்று மெஹராபில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அவர்கள் ஷஹாதத்துடைய மௌத்தை அடைகிறார்கள். உமர் ரலியல்லாஹு.
அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஷஹாதத்துடைய மௌத்துன்னு சொல்லி. ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா கடுமையான ஒரு நோயில் இருக்கிறாங்க. அந்த நோயை பார்த்துட்டு சஹாபாக்கள்லாம் நினச்சிட்டாங்க, இவங்க மரணத்துடைய மௌத்து இது, இந்த அதாவது மரணத்துடைய நோய் இது, காய்ச்சல் இது, இந்த காய்ச்சலில் இந்த நோயிலே அவங்க வஃபாத் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நலம் விசாரிக்க வரும்பொழுது எல்லாம் பதற்றத்தோடு வராங்க. அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, யாரும் பயப்படாதீங்க, நான் மௌத்தா போக மாட்டேன்னா. எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே நீங்கள் மௌத்தாகும் பொழுது உங்களுடைய கழுத்தில், அதாவது தாடியில் ரத்தமாக இருக்கும்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷஹாதத்து எனக்கு, நான் இருக்கிறது இப்போ நோயில் எந்த ஒரு ரத்தமும் என்கிட்ட போய் வரல, நான் ஒரு வேளை நான் மௌத்தானு சொன்னால் ஷஹாதத்துடைய மௌத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல். அதில் எந்த விதத்திலும் பொய்மை வராது, அதுதான் உண்மையான சட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த நோயில் எனக்கு மௌத்து வராதுன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. இப்படி பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த செய்திகளை கேட்ட சஹாபாக்கள் அது உண்மை நம்பினாங்க. அந்த செய்திகள் மறைவான செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாக இருக்கும். காரணம் அது அவங்களுக்கு தெரியும். இதுதான் சஹாபாக்களுடைய அக்கீதா. ஆனால் அது, அதாவது அந்த மறைவான செய்திகளை சொல்லும் பொழுது இது எப்படி அப்படின்னு கேட்குறது யாருடைய அக்கீதா? முனாஃபிக்குகளுடைய அக்கீதா. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு என்ன, அவர்களுடைய ஞானம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. அவருடைய ஞானத்துடைய விஷயத்தில் எந்த விதமான தவறான அகீதாக்களையும் கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாத்திருவானாக. எல்லா நிலைகளிலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வழிகாட்டுதலை பேணி நடக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு வரும்பொழுது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் சொல்லக்கூடியது, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குமோ அதுவும் தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அவர்களுடைய காலம் வரை என்னவெல்லாம் நடந்ததோ அவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தாங்க. அதனால தான் குர்ஆனில் நம்ம பார்க்கலாம், வஇத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வஇத் கால அப்படின்னு சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் அங்கே எழுதுறாங்க, அந்த தருணத்தை நினைவு கூறுங்கள். எதை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா மஷூரா செஞ்சான் இல்லையா, இந்த பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்க போகிறேன்னு சொல்லி. அந்த மஷூரா செஞ்ச நேரத்தை நினச்சி பாருன்னு நல்லா சொல்கிறான். நம்ம எதை நினச்சி பார்ப்போம்? ஏற்கனவே ஒரு நடந்த விஷயம், அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா நினச்சி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? எப்படி சொல்லியிருக்கணும், அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பேசணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது பல விஷயங்கள். அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதால் தான் அல்லாஹ் கேட்பான். முன்னால் இந்த சமூகத்துடைய விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கவில்லையான்னு தான் அல்லாஹ் கேட்பான். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி நடந்த விஷயங்களை அறிந்திருக்கிறார்கள், பின்னாடி நடந்த விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால், தஜ்ஜாலை எதிர்த்து யாரெல்லாம் போருக்கு வருவாங்களோ அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்களையும் அவர்கள் வரக்கூடிய குதிரையுடைய நிறத்தை கூட நான் அறிவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு தந்திருப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.